ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோடு 9 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க, நம்ம இப்போ இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ 9வது ஃப்ளோருக்கு சண்டைக்கு போனால் அங்கே இருக்க பாஸை கொண்டுட்டு வேற ஒரு மல்டிவர்ஸ் டவர்லேருந்து இங்கே ஒருத்த வந்திருப்பான், முறிமுலகத்தை சேர்ந்தவன். அவன் பேர் பேக்கு. அவன் நம்ம ஹீரோ பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்க, ஒழுங்காக முடிட்டு சண்டை போடுறான்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்ன உடனே அவன் கடுப்பாயிட்டு அவ்வளோதான் அவன் கதையை நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்வாட் லைட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை 5 செகண்டுக்கு கண்ணு தெரியாத மாதிரி ஆக்கி விட்டுருவான். அதோட போன எபிசோட முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த பேக்கு கிளம்ப அவனோட ஸ்வாட் லைட் டெக்னிக் மூலமா நம்ம ஹீரோக்கு 5 செகண்டுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்கி விட்டாலுமே நம்ம ஹீரோட்ட இருக்க அந்த மேஜிக் ரெசிஸ்டன்ட் மூலமா 5 செகண்டை 2.5 செகண்டா குறைச்சிட்டுருவோம். அது மட்டும் இல்லாம இன்விசிபிள் எனிமியை பார்க்குற அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணனால அந்த ஸ்வாட் மறைஞ்சிருந்து வந்ததை கண்டுபிடிச்சி அதை அப்படியே டாச் பண்ணி அந்த 2.5 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துருவான். அதை பார்த்துட்டு அந்த பேக் கிளவன், உன்னால எப்படி அதெல்லாம் முடிஞ்சுது, நீ டவர் ஆஃப் ட்ரைல்ஸ்ல நிறைய ஸ்கில் கத்துருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவும், இன்னும் நான் நிறைய ஸ்கில் வச்சிருக்கேன்டா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு வின் பவர் அப்புறம் ஆக்சலரேஷன் இந்த மாதிரி எல்லா ஸ்கில்லையும் ஒன்னா கம்பைன் பண்ணி செம்ம ஸ்பீடா அவனை வெட்ட போலான்னு சொல்லிட்டு வெட்ட போக அவன் டாச் பண்ணிடுவான். அதே நேரம் நம்ம ஹீரோ திருப்பிட்டு ஒரு கிக் பண்ணலாம் போவாரு. அதே நேரத்தில் ஸ்வாடை வச்சு வெட்டவும் போவாரு. அவன் ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோ காலை வச்சு அவனோட அட்டாக்கை தடுத்து நிப்பாட்டுவாரு. அந்த பேக்கிலவன் நம்ம ஹீரோவை கையை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அப்படியே சண்டை போயிட்டு இருக்கும்போது அந்த பேக்கிலவன் மறுபடியும் அவனோட ஸ்வாட் லைட் டெக்னிக் யூஸ் பண்ணிடுவான். யூஸ் பண்ணோன்னு அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னடா இவனுக்கு வர வேலையில திருப்பி இதையே யூஸ் பண்றானே சொல்லிட்டு மறுபடியும் அந்த அட்டாக் எல்லாத்தையுமே டாச் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த தடவை அட்டாக்கு செம்ம பவர்ஃபுல்லா வருது. நம்ம ஹீரோ அதை டாச் பண்ணாலுமே அவரோட சீட் எல்லாம் உடஞ்சி நம்ம ஹீரோ கையில் அடிபட்டுரும். இருந்தாலும் அந்த 2.5 செகண்ட் முடிஞ்சோடனே அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அங்கிருந்து ஓடிட்டு இருக்க அவனோட ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவான் கையிலேயே. இருந்தாலும் அந்த காயத்து எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஸ்டைல நின்று அப்படியே ஹீல் பண்ணுவார் பாருங்க, வெறித்தனமா இருக்கும். நம்ம ஹீரோ ஹீல் பண்றதை பார்த்துட்டு அந்த பேக்கிலவன், தம்பி நீ இப்ப யூஸ் பண்ற இந்த மேஜிக் பாரு உனக்கு சொந்தமானது கிடையாது, இந்த டவர் ஆஃப் டைல்ஸ் தான் நீ கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆமா இது எனக்கு சொந்தமானது கிடையாதான், இப்போ உனக்கு சொந்தமானது என்ன நீ காட்டுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அவனை ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண போக அவன் நம்ம ஹீரோட ஸ்வாடை டாச் பண்ணிட்டு அப்படி மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், நான் இதுக்கு முன்னாடி நிறைய டவர்ல போய் சண்டை போட்டேன், அதுவும் அங்க வந்த பூமிவாசிகளை நான் ஈஸியா கொன்னேன், தேன்கிண்ண மாதிரி நக்கி சாப்பிட்டேன், அங்க இருக்கவங்க யாராலையுமே என்னோட முடிய கூட தொட முடியல, ஆனா இங்கே அதே மாதிரி தான், இவனால என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அந்த கிழவனோட கொண்டையை வெட்டிடுவான். கொண்டையை வெட்டினதுக்கு அப்புறம் மூஞ்சில் ஒரு வெட்டு, அவன் மூச்சு வாங்கிட்டு நின்றுருப்பான். இது எப்படி இங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. டக்குனு ஸ்க்ரீன்ல பாப்பாகி இந்த அட்மின் இருக்காங்க பாருங்க, அந்த மோனார்க்கு, அந்த மாதிரி மோனார்க் அட்மின்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த பையன் சூப்பராக சண்டை போறானே, இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 அட்மின் அவங்க நம்ம ஹீரோ பார்த்து பேசிட்டு இருக்க. அந்த ஸ்கிரீன் மெசேஜை பார்த்துட்டு அந்த பேக்கில் செம்ம கடுப்பாயிட்டு, ஒரே அசிங்கமா போச்சு குமாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக இருக்கிற எல்லா ஸ்கில்லையும் ஆக்டிவேட் பண்ணுவான் பாருங்க. வெறித்தனமான கோத்துல நிற்பான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, என்ன என்னோட மத சக்தி எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னேன், இது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சிட்டு இருக்க. அவன் எல்லா ஸ்கில்லையும் ஆக்டிவேட் பண்ணோன்னா இந்த டவர் என்ன பண்ணும், நீங்க வேற ஒரு டவருக்கு ஊடுருவனால இந்த ஸ்கில்லாம் யூஸ் பண்ண முடியாது, இதை எல்லாத்தையுமே நான் டீஆக்டிவேட் பண்றேன் அப்படின்னு சொல்ல அவனு சரி இருக்க டெக்னிக்கை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக பயங்கர வேகத்தில் வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த இன்விசிபிள் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பயங்கரமா சண்டை போட அவனும் வெறித்தனமா வந்து உன்னை கொல்லாபட ஓட்டடா அப்படி சொல்லி கத்திக்கிட்டே வருவான் பாருங்க. இந்த மாதிரி 2 பேருக்கு நேருக்கு நேராக போய் மோதும் போது சும்மா வெறித்தனமான ஒரு சம்பவம் அங்கே நடக்கும் பாருங்க. 2 பேரும் வெட்டி முடிச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நிற்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட கையில் அவனோட ஸ்வாட் இருக்கும், ஆனால் முட்டி போட்டு ரொம்ப டயர்டா உட்காந்துட்டு இருப்பான். அதுவே இந்த பக்கம் அந்த கிழவன் நின்றுட்டு தான் இருப்பான், ஆனால் அவன் கையில் ஸ்வாட் இருக்காது, கீழே விழுந்து கிடக்கும். வயிற்றுல பார்த்தா வெட்டுக்காயம் இருக்கும். அவனும் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா கிட்கேட்டை உடச்சு போட்ட மாதிரி 2 துண்டா வெட்டியிருப்பான் நம்ம ஹீரோ. அப்படி பாதியா விழும்பாருங்க அவன் உடம்பு. இது வாய்ப்பே இல்லை, எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே விழுந்து செத்துருவான். நம்ம ஹீரோ சும்மா மாசா, அவ்வளோதான் இந்த 9வது டஞ்சனும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நிக்க சிஸ்டமும் பாப்பாகி நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும். அப்புறமா நம்ம ஹீரோ அந்த பேக்கோட ஸ்பிரிட்டை உள்ள இழுத்துக்கிட்டு திரும்ப அவன் ரெஸ்ட் இருக்கிற ரூமுக்கு போனா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு 4 அட்மின் பாராட்டி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம ஹீரோ மேல செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அதுல முக்கியமா ஒயிட் கிரேன் ஸ்வாட் மாஸ்டர் அட்மின், அதாவது வெள்ளை குக்கு ஸ்வாட் மாஸ்டர் நம்ம ஹீரோ மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அதனால ஒரு ஸ்கில்லை கொடுக்குறாங்க, இந்த ஸ்கில்லை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் மாஸ்டர் ஸ்கில் அந்த ஸ்கில்லை கொடுக்குறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் மாஸ்டர் ஸ்கில் எடுத்தா சும்மா பயங்கரமா இருக்கு அந்த ஸ்வாட் மாஸ்டர் ஸ்கில். நம்ம ஹீரோ செம்மையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு ஸ்கிரீன் பாப்பாகி நீங்க இதுக்கப்புறம் பப்ளிக் ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல,
என்னது பப்ளிக் ஏரியாவா? அது என்ன பப்ளிக் ஏரியா? சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பப்ளிக் ஏரியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண கட் பண்ண இந்த பப்ளிக் ஏரியாவுக்கு 2 பேர் புதுசாக வந்திருக்காங்க. அதில் ஒரு நன்கட்ட போட்ட பொண்ணு சீக்கிரம் வாடா சொல்லிட்டு பாட்டுக்கு போக, இரு இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிட்டு இருப்பான். அந்த தூரத்தில் புதருக்குள்ள இருந்துட்டு ஒரு 3 பேர் பார்த்துட்டு இருப்பானுங்க. இவனுங்க பார்க்கறதுக்கு ஜப்பான் ஹண்டர்ஸ் மாதிரி இருக்கானுங்க. அவனுங்க இந்த 2 பேரை பார்த்துட்டு, டேய் அவங்கள பார்க்கறதுக்கு கொரியா ஹண்டர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அது நடுச்சில் இருக்க பாஸ் கேட்க, பின்னாடி இருக்கவனும் ஆமாம் பாஸ், நான் அவனை பற்றி அந்த லீடர் போர்டில் படிச்சிருக்கேன், இவன் ஏறாங்கன்ட்டு கொரியாவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட இந்த பாஸும் அப்படியாடா, எனக்கு இந்த கொரியா ஹண்டர்ஸை பார்த்தாலே செம்ம கடுப்பாகுது, நம்மளோட பூமியில் இவனுக்கு தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸ், நீ எங்கே பார்த்தாலும் ஒரே பேச்சாக இருக்குது, இந்த பப்ளிக் ஏரியாவில் வச்சு இவங்களை போட்டு தள்ள போகிறேன், செம்ம பண்ணா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக பேச, இந்த பக்கம் அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மேஜிக் பவர் அவனை பிடிச்சி அப்படியே உட்கார வச்சிரும். யாருன்னு பார்த்தா அந்த ஜப்பான் கண்ட்ரை சேர்ந்து அவன் தான். அவன் வந்து இவனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு, டே என்ன பண்ண போறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவனும் யார் நீங்க எதுக்கே அப்படி வந்து என்ன கொல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச போது, அதுக்கு அந்த பாஸ் இருக்கான் பாருங்க, டேய் நான் இப்போ உன்னை என்ன பண்ண போறேன்னு தெரியாதா, நீங்க தான் பெரிய பவர்ஃபுல்லான கொரியா ஹண்டர்ஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு அவனும் ஐயோ வசமா மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே, இருக்குது எல்லாத்தையுமே திருடிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு இருக்கும்போது, அதை பார்த்துட்டு அந்த நன்கெட்ட போட்டிருக்க பொண்ணு, டே பொறுக்கி பசங்களா யாரா நீங்கெல்லாம் ஒழுங்கா இங்கேருந்து போயிருங்க, இல்லை உங்களை பற்றி அந்த பிளேயர் சாட் பாக்ஸில் சாட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த வில்லப்பைய பாஸ் இருக்கா பாருங்க, டேய் கண்ணு யாருமா நீ என்ன பண்ணுற, நீ சொன்னனால நான் உங்களை எல்லாத்தையுமே விட்டுறேன், ஆனால் உன் கை காலில் இருக்க எல்லாத்தையுமே கலட்டி கீழே போடு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த நன்கட்டப்பட்ட பொண்ணு, டே பொறுக்கி பையலே மரியாதையாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்க, அந்த வில்ல பைய பாசும் உன்னால் முடியலன்னா சொல்லு நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவானா, பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி ஸ்டைலில் நடந்து போயிட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த வில்ல பையன் பாசு, டே யாரா அவன் இங்கே இவ்வளோ அமுளி துபுளி நடந்துட்டு இருக்குது, இவன் பாட்டுக்கு அசசன் கிரிட் கெட்ட போட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான், டே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி பார்த்துட்டு, டேய் யாரா நீங்கள்லாம் இந்த வழியாக நடந்து போயிட்டு இருந்தேன் ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை பார்த்துட்டு அந்த வில்லபைய பாஸ், டேய் இவனும் கொரியா கட்டுறதாட்டா அப்படின்னா இவனையும் பிடிச்சி வச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே அதே மேஜிக் பவர் யூஸ் பண்ண, நம்ம ஹீரோ அந்த ஃபோர்ஸ்ஃபுல் பிரேக் த்ரூவை யூஸ் பண்ண பாருங்க, அந்த மந்திர பவர் சும்மா அடிச்சு நொறுங்கி போயிடும். அதை பார்த்துட்டு அவன் வாயை பொழப்பான் பாருங்க, என்னடா அவன் பவர்ஃபுல்லாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ டக்குனு இன்வென்ட்ரிலேருந்து ஸ்டைலாக ஸ்வாட் எடுத்துக்கிட்டு, இது ஏன் தப்பு இல்லை, நீங்க தான் முதல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாரு பாருங்க. செம்ம ஸ்பீடா போய் முன்னாடி இருக்க 2 பேரை சரன்னு வெட்டி வீசிட்டு கடைசி அந்த பாசை வெட்டலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவனை சுத்தி ஐஸ் பேரியரை யூஸ் பண்ணி உள்ள ஒளிஞ்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த ஐஸ் பேரியரை சும்மா சல்லியா நொறுக்கி தள்ளிட்டு அவன்கிட்ட போனா, அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஐயா மன்னிச்சிருங்கயா தெரியாமட்டையா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோவோ ஆமாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்வாட சங்கிலே அரைக்கிறாரு. அவனை பேசவே விடலை. அவன் கதையை முடிச்சதுக்கப்புறம் 3 பேரோட அந்த ஸ்பிரிட்டையும் உள்ளே இழுத்துக்குவாப்புல. உள்ளே இழுத்ததுக்கப்புறம் அந்த நன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் சண்டையை முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல, அது கேட்டு நம்ம ஹீரோ பரவாயில்ல நீங்கள் இங்கேருந்து போகலாம், இதுக்கப்புறம் நீங்கள் சேஃபாக இருப்பீங்கன்னு சொல்ல, அந்த நன்னு டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தா அவன் இருக்கான் பாருங்க, என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றிங்க, நீங்கள் ஏறாங்கன்றா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ ஏறாங்கன்றுன்னு வச்சுக்கலாம், நான் டாப் 10ல் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கிட்டு ஐயா நீங்கள் டாப் 10ல் இருக்கீங்களா சூப்பருங்க, நான் இந்த செத்துப்போன பாடியெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கில் தருவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கிட்டு நம்ம ஹீரோ இந்த செத்துப்போன பாடியெல்லாம் நீ எடுத்துகிட்டு எனக்கு ஒரு ஸ்கில் தருவியா, சரி எடுத்துக்கோ என்ன ஸ்கில் தரேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்ன உடனே அந்த செத்துப்போன பாடியெல்லாம் அவன் கையை வச்சு இருப்பான் பாருங்க, கையிலேயே வாய் மாதிரி ஒன்று வந்து அது எல்லா பாடியும் உள்ளே எடுத்துக்கும். அந்த ஸ்கில்லோட பேர் குளுட்டோனி. இது என்னடப்பா ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க, அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஸ்கில்லை கொடுப்பான், இதாங்க ஸ்டீல் விங்ஸ், இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அப்படியே அது ரொம்ப சூப்பராக இருக்கே, இதே மாதிரி நிறையா பிளேயர்ஸ் கிட்ட நிறையா ஸ்கில்லை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படியே நான் வாங்கினேன் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே போவாங்க. அவன் நம்ம ஹீரோ கிட்டே, அண்ணே இந்த இடத்துல 3 விதமான இடம் இருக்குங்க, ஒன்று சண்டை போடுற இடம், இன்னொன்று ஏழா நடக்கிற இடம், இன்னொரு கேப்லின் நடக்கிற இடம், இது செம்மையாக இருக்குண்ணே, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், இன்னொரு டவர்லேருந்து இந்த டவருக்கு வராங்கல்ல அதில் 3 விதமாக தான் இருக்காங்க, ஒருத்தங்க சோல்ஜர்ஸ் மாதிரி இருப்பாங்க, இன்னொருத்தங்க முரிமு அவங்க ஸ்வாடு மாஸ்டர்ஸு, இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா கல்யாணுங்க அவன் எல்ஃப் ஃபேமிலியை சேர்ந்தவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோ இந்த டீட்டெயிலாம் எப்படிடா உனக்கு தெரியுது அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவன் அண்ணே நான் அந்த கொஸ்டின் வவுச்சரை வச்சு எல்லா கேள்வி கேட்டேனே அதனால தானே தெரிஞ்சுது அப்படின்னு அவன் சொல்ல, அப்புறமா நம்ம ஹீரோ அவனும் அந்த பப்ளிக் ஏரியா கிட்ட வர, அண்ணே ஒரு வழியாக வந்துட்டேனே நான் உடனே ஏழை நடக்கிற இடத்துக்கு போக போகிறேன், நீங்கள் எங்கே நான் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கிட்ட நம்ம ஹீரோ நானா
நான் சண்டை நடக்கிற இடத்துக்கு போறேன்டா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ அரீனா அதாவது சண்டை நடக்கிற இடத்துக்கு போனா அங்க சண்டை நடக்கணும்னு பார்த்தா வரிசா சேர்லாம் போட்டு ஏதோ வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ என்னடா இப்படி இருக்குது, சரி ஒரு சேர்ல போய் உட்காந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு உட்காந்தா டக்குன்னு ஸ்கிரீன் பாக்கி நீங்க சண்டை போட போறீங்களா இல்ல சண்டை போடுறவங்க மேல பெட்டிங் பண்ண போறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவும் நான் சண்டை தாண்டா போட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க சண்டை போடணும்னா உங்களுக்கு ஈக்குவலா யார் இருக்காங்களோ அவங்க கூட தான் சண்டை போடணும். அதுக்கு உங்களோட ஸ்கில்லு வெப்பன் இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்க பெட்டிங் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் சண்டை எப்படி முடியும்னா போதும் நான் வாபஸ் வாங்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சண்டை முடிச்சிடும் அப்படின்னு சொல்ல சரி சண்டைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெடியாக அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஒரு 4 ஹண்டர்ஸ் அதில் ஒரு பொண்ணு வாயை அப்படியே அடைச்சிக்கிட்டு ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவா. இன்னொரு பொண்ணு இவங்க கேத்ரின் இவங்கள நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வாயை புழக்க இன்னொரு பக்கம் இன்னொருத்தனும் அவள் கேத்ரின்ப்பா அமெரிக்கா ஹண்டரு ரொம்ப அழகா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அடிச்சுட்டு இருப்பான். இங்கே பார்த்தா அந்த கேத்ரின் ஹண்டர் அமெரிக்காவை சேர்ந்தவ ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருப்பா. என் கூட யாருமே சண்டைக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, நான் 17 சண்டையில் ஜெயிச்சிட்டனால என்னை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க, இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு, ஏன்னா இங்கே இருக்க எல்லாருமே கோலைங்க, நான் திரும்பி வேறு வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அவளுக்கு சண்டைக்கு ரிக்வெஸ்ட் வரும். அதை பார்த்துட்டு வாயை பழப்பா ஓ என் கூட சண்டைக்கு போடுறதுக்கு இன்னொருத்தன் இருக்கானா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரிக்வெஸ்ட் கொடுத்ததை அக்செப்ட் பண்ணிட்டு அவள் சண்டைக்கு போவா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அந்த கேத்ரினும் 2 பேரும் நேருக்கு நேராக அரீனால நிற்பாங்க. சண்டை நடக்கிற இடத்துல நேருக்கு நேராக நின்றுட்டு அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ யார் கூட சண்டை போடுறேன்னு தெரிஞ்சுதான் சண்டை போறியா, நீ தப்பான முடிவு எடுத்துட்டேன், நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த ஃபயர் மேட்சுக்கு யூஸ் பண்ண பாருங்க. பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த நெருப்பு. அந்த நெருப்பை நம்ம ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ண விட நம்ம ஹீரோ என்னடா இவ ஃபயர் இந்த அளவுக்கு விட்றான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுலேருந்து டாஜ் பண்ணிடுவான். அதை பார்த்துட்டு என்ன இதுலேருந்து நீ தப்பிச்சிட்டியா, இன்னொரு அட்டாக்ல நீ தப்பிக்க முடியாது, அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஃபயரை மறுபடியும் நம்ம ஹீரோ பார்த்து விட நம்ம ஹீரோ அந்த அட்மிட் இருந்து வாங்கின அந்த ஸ்வாட் மாஸ்டர் பவரை யூஸ் பண்ணி அந்த நெருப்பை சும்மா 2ஆ விட்டுட்டு கெத்தா நிற்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு வாயை பொழந்துருவா. இது எப்படி நீ டாச் பண்ண அப்படின்னா உன்கிட்ட நிறைய அனுபவம் இருக்கு, நீ நிறைய விஷயத்த கற்றுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம் என்கிட்ட நிறைய அனுபவம் இருக்கு, அதை நான் உனக்கு சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை நீட்டிட்டு கெத்தா சொல்லுவார் பாருங்க. இதோட இந்த எபிசோட இங்கே முடியுது. நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அனிமி ஃப்ரீக்கை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் அடுத்த எபிசோடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க.